அச்சவா அர்த்தத்ரா சுவாமி என்ன நீங்க கேட்டவாறு நாங்கள் அணிந்திருந்த உயர்ந்த அந்த பட்டாடைகளை கொடுத்து விட்டோம். என்ன அரசாங்கத்துக்கு சொந்தமானது? ஆமா, எங்களுக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அதை கொடுத்து விட்டோம். நாங்கள் சென்று விடட்டுமா? ரொம்ப நல்லது. பாரு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. சரி போயிட்டு வாங்க போங்க. உன்னிடம் வைத்த பொருள் எங்கே எங்கே உன்னிடம் வைத்த பொருள் நினைக்கிறாயே தாய், ஒரு நேரத்திலே உன்னிடத்தில் ஆடி வந்தேனே, கானகத்திலே ஆக செய்ய வேண்டும் மக்களுடைய நலனுக்காக வந்து உன்னிடத்தில் கேட்டனே, பொன்னானது பொருளானது அது எங்கே? உன்னிடத்தில் தானே கொடுத்தேன். அந்த பொன்பொருள் எங்கே? நான் எடுத்து செல்லவில்லையே, அதை இங்கு விட்டுத்தானே செல்கின்றேன். எங்கு விட்டு செல்ற? இதோ இந்த அரண்மனையில் விஸ்வாமித்திரர் மாளிகை என்று அமைத்து அதிலே வைத்து விட்டு தானே செல்கின்றேன். அமைத்திருக்கிறாயா? இந்த நாடு யாருது? உனக்கு சொந்தமானது. சிம்மாசனம் யாருது? உனக்கு சொந்தமானது. கோட்டை யாருது? உனக்கு சொந்தமானது. மாளிகை யாருது? உனக்கு சொந்தமானது. அதுக்குள்ள இருக்கும் பொன்பொருள் யாருது? அதுவும் தங்களுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது நான் உன் கையில கொடுத்தேன்னா அந்த பொண்ணு எங்கே கூட இல்லை என்று சொல்லிட்டு போடா. சோதனை இல்லை தவாமே சொல்வே சோதனை இல்லை தவாமே சொல்வே சொல்வே என்பதை உலக மக்கள் போற்றுகிறார்கள், உன்னை சொல்லுகிறார்கள். அதை நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்போது உன் நினைத்து வைத்த பொருள் எனக்கு சேர வேண்டிய பொண்ண பொருளை கொடுத்துட்டு போறா. சுவாமி, சேர வேண்டிய பொண்ணு அந்த பொண்ணை நான் கொடுக்கின்றேன். கொடு கொடு கொடு. வாங்க போய்விட்டாலும்
ராஜா ஆகையால் நாளாரெண்டு அரும்பொல்லை கொடியனாகில் சோழவாய் முதலம் தன்னில் ரோகினான் சுவாமி சுவாமி கருத்து என்ன? உன்னுடைய பொண்ணை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆ, ஆ. நான் கொடுக்கின்றேன் இவன்டா யோக்கியம். சொல்லு. யாராக இருந்தாலும் ஆ, ராஜகடு என்று ஒன்று இருக்கின்றது ஆ. 48 நாள் எனக்கு தமிழை வேண்டும் சுவாமி அந்த 48 நாளைக்குள் எவ்வாடுபட்டேன் உன்னுடைய ஆ! 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 கொஞ்சம் போனா நெஞ்சம்மா. ஒரு நாளா, 2 நாளா, 3 நாளா, 4 நாளா, 5 நாளா, 6 நாளா, 7 நாளா, 8 நாளா. டேய், 48 நாள். அவன் கவனம் கேட்கிறானா? சுவாமி ஒரு நாளா, 2 நாளாடா? ஆ. டேய், 48 தினங்கள் உனக்கு தவணை வேண்டும் சுவாமி 48 தினங்களுக்குள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள் அந்த ஒரு மண்டலத்துக்குள் உங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை எவ்வாறு தேடும் நான் கொடுத்து விடுகின்றேன் சுவாமி. 48 கம்மியாச்சு. 48 தினங்கள் 8 40 48 நாள். அதனால என்ன பண்ற? என்ன உன் கணக்கு சரியா வருது இல்லையா? இல்ல இல்ல காலையில எவ்வளவு வரணும் கணக்கு போடுறீங்க? இப்போ அந்த கணக்கு போடாதே. அடிக்கடி என்ன பாதியில உனக்கு கணக்கு? நடுநேரத்துல ஒரு கணக்கு போடுற, வெடிக்காலம் வந்து ஒரு கணக்கு போடுற. உன் கணக்குலயே நீ என் கணக்கு இங்க தவறுது. ஆச்சா என்ன சமாச்சாரம்? 48 நாள் 48 நாள் தவணை கொடுங்கள். ஆமாம் டேய், ஒரு நாளா 2 நாளா? சரி, பாவமா இருக்குதே. 48 தினங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். அதுக்குள்ள வந்து சேர்ந்தான் இல்ல சமாச்சாரம் வச்சுக்கா. உன் சமாச்சாரம் போய் சொன்னதா தான் அர்த்தம். ஆக போயிட்டு வாங்க. சுவாமி தினங்கள் தானே கொடுத்துடணும். சரிதா? அப்படி ஒரு அரசன் அயோத்திக்கு மன்னன். நான் இப்ப நீதி தவறாதவன், நேர்மையானவன். இப்போ நான் தான் அரசன் இல்லையா? உண்மைதான் எனக்கு அடங்கிய நீங்கள் குடிமக்கள். உண்மைதான் இப்போ எனக்கு கீதா உண்மைதான் ஐயா. போது காலால ஒரு வேலை கையால் செய்யணுமா? காலால ஒரு வேலை. அது சரி. அப்படி இருக்கும்போது நான் சிம்மாசனத்துல உட்காருவேன். நான் ஒரு பெரிய மனிதன், அரசன். என்ன வணங்கி போயிட்டேன் கிட்ட போடுவேன். என்னடா மொப்பு முடிச்சு போச்சு. சுவாமி அவர்கள் சுவாமி உங்களை கோபப்பட்டு செஞ்சவன். அது வேலைக்கு என்ன சுவாமி? பாருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுவாமி புண்ணியமிகுந்தவரே சுவாமி ஒரு வாய் பேச்சுக்கு போங்க. சுவாமி போய் வருவோம் என்பது பொருத்தமான வார்த்தை. பொருத்தம். ஆமா பொருத்தத்திற்காக சொல்வது. ஏன்னா அன்னைக்கு நாங்க கையில போய் வருவோம் தானே சொல்லிட்டு போனேன். அப்படி நாளைக்கு அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்க கூடாது. இல்லை சுவாமி சொல்முறைக்காக. புண்ணியமிகுந்தவரே தேவ சபையில நடந்த சமாச்சாரத்தை இன்று வரைக்கும் அவங்ககிட்ட எத்தனையோ வகையில நான் வெளியிடப்படுறேன். அவங்ககிட்ட ஒரு பொய் வார்த்தை நடக்க வரவே முடியல. இருந்த போதிலும் இப்போது எப்போ 48 தினங்கள் அவன் என்னிடத்தில் அவகாசம் கேட்டிருக்கிறான். அதுக்குள்ள எப்படியாவது அந்த பொண்ணையும் பொருளும் வாங்கினா இதுக்கு உண்டான தரகர் ஒருவர் இருக்கிறாரு. தரகர் அப்படி இருக்கும் போது நட்சத்திரம் எங்க நான் கூட்டுறத கொண்டு கொடுத்துருவா. போய் வா. செத்து 3 வருஷம். ஐயோ அந்த தாசம் இல்லடா, எங்களுக்குள்ள அன்பு பரிமாறிக்கிறோம். அன்பு தாசம் காலையே எங்க அழைத்த காரணம் என்ன? வாங்கணும்
தேவ சபையிலே போன இல்ல போங்கணும். தேவ சபையிலே தேவ சபையிலே வசிஷ்டருக்கு எனக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? தேவ இந்திரனோ என்ன சொன்னார்? பூலோகத்திலே போய் சொல்லா புரிதவன் இருக்கிறானா, ஏகாபத்தினி விருதன் இருக்கிறானா, தன்னுடைய மனைவி தவிர மற்ற பெண்களை பார்க்கும்போது அக்கா தங்கையாக பாவிக்க கூடியவன் இருக்கிறானா என்பதற்காக தேவ சபை கூட்டியிருக்கிறேன். அவர் ஒரு கருத்து தெரிய சொல்லுங்கள், அப்படி யாராவது இருக்கிறாங்களோ கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்விக்கு என்ன கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். அந்த கிழக்கு வகையில் இருக்கிறானே வசிஷ்டன், ஆமா. அவனை கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? எனது மாணாக்கன் அயோகத்தை அயோத்தி நாட்டை அழைப்படியே மண் உலகத்திலே பொய் சொல்லா புரிதன் ஹரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறான் என்பது சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டார். எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்பட்டது. நாய், அவன் பொய்யன் புலகன், அவன் பற்றி எனக்கு தெரியும். அவன் காமாந்த காரணமற்ற பெண்களை பார்க்கும் போதுதான் காமத்தை இச்சையில் ஈடுபடுவன் எண்ணத்து கொண்டவன். அவன் எப்படி நீதிவானாவான், எப்படி உத்தமனாவான் என்று சொன்னான். இல்லை இல்லை, எனது மாணாக்கன் ஹரிச்சந்திரன் ஒருவனே உத்தமன் சத்தியவான் என்று சொல்லிவிட்டான். நான் எப்படியாவது அவனிடத்தில் ஒரு பொய் வாங்கி வந்து விடுகிறேன் என்று சபதம் எடுத்து வந்திருக்கிறேன். அப்படி பொய் வாங்க முடியவிட்டால் என் புனங்கையில் எடுத்து தலைக்கு சுமந்து கொண்டு கல்லு கொடுத்த மதை தலையிலே சுமந்து கொண்டு வாயிலே கருவாட்டை ஒன்று அவர் கவ்விக்கொண்டு கடைசியாக சென்று விடுகிறேன் என்று சபதம் எடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அந்த சபதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இதுவரைக்கும் வாதாடுகிறேன். அந்த ஹரிச்சந்திரன் இடத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ கூட சில கொடுத்து பார்த்தேன். அவன் இடத்தில் பொய் கூட வாங்க முடியவில்லை. அவனை இப்போது எனக்கு சேர வேண்டிய பொருள் 48 தினங்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சரையூ நதிக்கரை ஓரத்தில் எதிர்பார்த்திருப்பார். அங்கு சென்று எப்படியாவது தேல் குட்டனை எப்படி குறையுதோ அப்படி கொடாய பேரு 1000 தேல் குட்டனை உடச்சர கொடுத்து எப்படி அவன் முன்னிட்டு ஒரு பொய் வாங்க வேண்டும். நான் வாங்கிட்டு வெற்றி வேற செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது. தியாகர்கள் மூவர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் அழைத்தால் ஓடி வருவார்கள் உதவிக்காக. அப்படியா? நீ எனக்கு செய்து முடிப்பது அவனிடத்தில் ஒரு பொய் எப்படியாவது வாங்க வேண்டும். சரி, இன்னும் மதிப்பிக்க மரியாதைக்குரிய வேணுகோபால் பிள்ளை MA BT பட்டதாரியாக விளங்கக்கூடிய தமிழ் ஆசிரியராக விளங்கக்கூடிய வேணுகோபால் பிள்ளை ஐயா அவர்கள் ஏற்க எழுதிவிட்டார். அவர் சொர்க்கப்பதிவு அடைய வேண்டும் என்று அவருக்கு எந்த நேரத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடிய சண்முகப்பிள்ளை ஐயா அவர்கள் இன்ஜினியரிங் ஐயா அவர்கள் சென்னையை சேர்ந்தவர். இங்கே சித்திரவாடி கிராமத்திலே எங்களுக்காக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே ரூபாய் 1001 வாரி வழங்கியுள்ளார்கள். சண்முகம் பிள்ளை ஐயா அவர்கள் இன்ஜினியரிங் ஐயா அவர்கள். ஐயா எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வேறும் வகையோடு சீர சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதே போன்று ஆழ்வார் பூண்டி இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆழ்வாரம் பூண்டியை சேர்ந்தவர் திருவாரூர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தனசேகர பிள்ளை தனது மாமனார் சொர்க்கப்பதிவு அடைய வேண்டும் என்று சாரூப சோயுத்தம் என்ற 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று எங்கள் சீனிவாசா கலைப்பூனி பாராட்டு ரூபாய் 101 வாரி வழங்குள்ளே தனசேகரன் பிள்ளை ஐயாவிற்கு எங்கள் சீனிவாசா கலை குழு சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம்.
நந்துவாடா நடந்து வாடா நடந்து வாடா அழைத்து வருகின்றேனே இறைவா. நீங்க தான் ஹரிச்சந்திரன் பண்றோம். வணக்கம் சுவாமி. அப்படி என்ன கொட்டுகள் வந்ததும் வராததும் கொட்டுங்க கொட்டுகின்றாமா. நீங்கள் யார் எங்கிருந்து வருகின்றீர்கள்? விஸ்வாமுத்திர முனிவர் அனுப்பிச்சவர். அப்படியா? ஆமா சுவாமி, நீங்கள் அந்த விஸ்வாமுத்திரருக்கு நான் கொடுக்க வேண்டிய பொண்ணை நான் தருகின்றேன். இருந்தாலும் இப்பொழுது வந்ததுமே கொட்டுங்கள் கொட்டுங்கள் என்றால் நான் எப்படி தருவேன் சுவாமி? எவ்வளவு காலம் தான் இப்படியே சொல்லுவீர்கள் ஹரிச்சந்திரா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இல்லன்னு ஒரு போய் சொல்லிடா, நான் வந்து வைய பார்த்து. என்ன உரைக்கின்றீங்க சுவாமி? இல்லை என்ற பொய்யை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நாடு நகரம் உப்பை சட்டி வரவோடு அனைத்தையும் நான் இப்பொழுது இழந்து என்னுடைய மனைவி மகனோடு இந்த சர்வ நதி கரையோரம் வந்திருக்கின்றோம். அந்த முனிவருக்கு சேர வேண்டிய பொண்ணை 48 தினங்கள் ஒரு மண்டலத்தில் கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் எங்களுடன் நடந்து வாருங்கள். நாங்கள் சுவாமி எங்களுடன் சிறிது தூரம் நடந்து வாங்கள். ஒவ்வொரு மார்க்கத்தை நான் சொல்கின்றேன். அடேங்கப்பா, 48 தினங்களா? 48 தினங்களும் கூட நடந்து வந்தா என்னால நடக்க முடியாது ஐயா. காலையெல்லாம் வலிக்குது எனக்கு. சுவாமி கோபம் வேண்டாம். நீங்கள் விருப்பப்பட்டால் என் தோல் மீது அமருங்க. ஏன்டா அம்பி? ஆமா, என்ன சொல்கின்றீங்க? ஏன்டா அம்பி, உன் தோல் மேல நீ தூக்கின்னு பாப்பறியா? ஏன்டா அம்பி, தூக்கின்னு போய் திசி பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி வச்சிட்டேன்னா நான் என்ன செய்வது? என் மகன் தோல் மேல் ஏற வேண்டாம், என் தோல் மீது ஏறிக்கொள்ளுங்கள். நான் தூக்கி செல்கின்றேன். உனக்கு எந்த பாதமும் வராது. நான் ஜாக்கிரதையாக கொண்டு செல்கின்றேன். பாருங்கள். போயிட்டு வாங்க. மலைமகள் இடையில் தோன்றி வான்வழி கங்கையோடி, மலைமகள் இடையில் தோன்றி மான்வழுவோடு கங்கை, மலைமகள் இடையில் தோன்ற வான்வழியோடு கங்கை, தலைகளில் தோன்ற வேறு தடக்கையில் தோன்ற வேறு விஸ்வநாதா காத்தருள்வாய் விஸ்வநாதா. இடையில் ஒரு கண் தோன்றே, தடக்கையில் ஒரு கண் தோன்றே, சிலை என வருகிறதற்கு சிவ சிவ விஸ்வநாதா விஸ்வநாதா. பதியே பார்வதி பதியே பார்வதி பாகா. பதியே கதிதானே. இந்த சிறுமலை வகைப்பதி கதிதானே. பதியே பார்வதி பாகா இடையாளும் பரணியே. முடிப்பா போட மாட்டாங்க.
பார்வதி பாகாயினாலும் பரணி இவ்வளவு குறுமுட்டையை தூக்கி வந்து விட்டோம். ஆமாம், அதோ தெரிகின்றது காசிவா நகரம். அந்த காசிநாதன் காசி விஸ்வநாதர் ஆலயம் சேர்கின்றது. அதன் வழியாக செல்லலாம் பாருங்கள். காதியில் வாழும் கருணை கடலே அடைக்கலம் நீயே அருள் செய்வாயே காசியில் வாழும் கருணை கடலே கருணை கடலே அடைக்கலம் நீயே அருள் புரிவாயே காசியில் வாழும் கருணை கடலே. இதோ இருக்கின்றார் ஆண்டவன். அந்த விஸ்வநாதரை இரு கரம் கூப்பி வணங்க வேண்டும். ஆண்டவா! தேசம் புகையும் என்னை அப்படியா? எந்த கருத்தாலும் கொடுப்ப சுவாமி. இந்த காசிமா நகரத்திலே வீதியிலாக சென்று பிச்சை எடுத்தாவது நான் கொடுக்கிறேன். பாலன்
வணங்குகின்றேன் சுவாமி 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 என்ன காரியம் செய்யும் சாமி என்ன காரியம் செய்யும் சாமி கற்றப்பாக கண்முன்னே இந்த கொடிய காரியத்தை செய்யலாமா சாமி என் மகனும் சின்ன சிறியவனாச்சு பால்மனம் பாடாதவனா சாமி இப்படி காரியத்தை செய்யலாமா சாமி தயவு செய்ய மகன்களுக்கு கிட்டியாக தேடுங்க சாமி பொன்வரு மார்க்கத்தை இந்த பாயை எப்படியாவது தேடி தந்துடுங்க சாமி கூரையே என்ன கூரையே என்னுடைய மனைவியானவள் என்னையும் என்னுடைய மகனை விட்டு எப்படியாவது கடனை கொடுங்கள் என்று சொல்கிறார். வர வழியே கிடையாது சாமி, வர வழியே கிடையாது. மன சந்தோஷமாகி இந்த காசிமா நகரத்தில் என்னை விலை குறிகள் சாமி. இந்த என்ற வார்த்தை உரைத்து விட்டாய் நீ. நான் பெற்ற கடனுக்காக உன்னை விட்டு அந்த
அந்த முனிவருக்கு கொடுக்க வேண்டுமா? சுவாமி மனம் சஞ்சலப்பட வேண்டாம். முனிவருக்கு பொண்ணை எப்படி கொடுப்பது, புகை எப்படி சுவாமி நிலைநிறுத்துவது ஆகியா சந்தோஷமாகி இந்த காசிமா நகரத்தில் என் வினைக்குரியனை விட்டு விடுங்கள் சுவாமி. சத்ரபதி, இருப்பதே ஒரு தினம்தான். நீ சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும். ஆகக்கூடாது என்பதற்காக என்னை விட்டு அந்த முனிவருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுங்கள் என சொல்கிறாயா? இப்பொழுது இதோ இருக்கும் இந்த காசிமா நகரிலே பொண்ணை விட்டு அந்த பொண்ணை நான் தருகிறேன். மகாஜனங்களே, தலவனான்களே, உங்களிடம் என்னுடைய மனைவி விலை கூறி வருகின்றேன். உங்களுக்கு யாருக்காவது என்னுடைய மனைவி தேவைப்பட்டால் எங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுத்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அந்த கடனை அடைங்கள் சுவாமி, அந்த கடனை அடைங்கள். மாநகர் வேந்தர்களே, மாநகர் வேந்தர்களே, என்னுடைய மனைவி விற்றுக் கொண்டு வருகின்றேன். நாங்கள் இருவரும் ஒரு நேரத்திலே ஒரு நாட்டை அரசோச்சம் செய்தவர்கள். ஆனால் அந்த முனிவர் பட்ட கடனுக்காக இப்பொழுது என்னுடைய மனைவி விற்றுக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் யாராவது வாங்கிக் கொள்ளுங்களேன். இவள் கற்பில் அருந்ததிகா சாஸ்திரப்படி நடக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் என்னுடைய மனைவி. சாந்து சந்தனம் உழைப்பார், சாந்து சந்தனம் உழைப்பார், சாந்து சந்தனம் உழைப்பார், சாஸ்திரப்படி நடப்பார், சாந்து சந்தனம் உழைப்பார், மாநகர் வேந்தர்களே. ஆண்டவா, இறைவா, அந்த முனிவர் பட்ட கடனுக்காக என்னுடைய மனைவி விட்டுக் கொண்டு வருகின்றேனே. இவள் காரிகள் இருந்த நான் விஸ்வாமித்திரர் கட்டளைக்கு இணங்கி தோட்டியாக வந்திருக்கிறேன். ஏன், எதற்காக? ஹரிச்சந்திரத்தில் பொய் வாங்கிட்டு என்பதற்காக. ஹரிச்சந்திரத்தில் பொய் வாங்கிய தீர்வன். மாமாவின்
ஐயா இந்த காசிவா நகரிலே வீதி வீதியாக வித்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் இதுவரை யாருமே உன்னை வாங்கவில்லை. அதோ தெரிகின்றது ஒரு அந்தனர் வீதி. அந்த அந்தனர் வீதியாக செல்லலாம். அந்த அந்தனர் வீதியாவது உன்னை யாராவது வாங்கி கொண்டிருக்கிறானா என்று பார்க்கலாம். இவள் கற்பில் இந்த காட்சியமான நகரில் காது கண்ட ஐயனர் பேருமையோடு செல்வந்தன வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்தவித குறை கிடையாது. மாடி மாடி கட்டிருக்கிறேன். தோட்டம் துறவு இருக்குது. ஆயிரம் பசுமாடு இருக்குது. அப்படி செல்வந்தனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சமயத்திலே எனக்கு எந்தவித வேலையும் குறையும் கிடையாது. ஆனா எடுபடி செய்யத்தான் இங்க போத்தா எங்க போறேன் எங்க போறேன் டே போத்தா ஒரு நேரத்திலே அயோத்தி வாகனாவை ஆண்ட ஹரிச்சந்திரன் ஒரு நேரத்துல மன்னனா இருக்கக்கூடியவரே. அப்படிப்பட்ட நான் ஒரு முனிவருக்கு சொன்ன சொல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மனைவி விற்க வந்திருக்கிறேன். நாடு கெட்டு போச்சு, நகரம் கெட்டு போச்சு, ஊரு கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. ஆட்டை விக்கிறான், மாட்டை விக்கிறான், கோயை விக்கிறான், கொக்கு விக்கிறான். இப்படி எதையோ வித்து மனுஷன் பிழைக்கிறான். ஆனா மனுஷன் வித்து பிழைக்கிற காலம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. காலம் மனுஷன் விக்கிறான். நான் சொல்றேன், என்னால அந்த மாட்டை கட்டலாம் மேய்க்க முடியாது. நான் எனக்கு லீவு கொடுத்துட்டு நான் போயிடுறேன், சாமர்த்தியம் கொடுத்து நான் போயிடுறேன். ஆளு கூலியாக வச்சு நல்ல நேரம் இது. நான் மாடு மேய்ச்சிக்கலாம், வீட்டுல இருக்கிற துணிமணி எல்லாம் தோசி போட்டுரும். மாமி அடிக்கடி என்ன உயிர் பிராணத்தை எடுக்கிறாடா. ஜலம் குட்டுன்றா, வைக்கப்படி போடுன்றா, பால் கரன்றா, நெஞ்சு கடைன்றா, தயிர கடைன்றா, எடி எடி இப்படில நம்ம எடுபடி ஆக்கிறா. இதான் சமயம். சரி என்ன பண்ணிக்கலாம். ஆமா இங்க விக்கிற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா பத்தி எவ்வளவு காசு கேட்கறா சொல்லு. ஒரு வட்ட பாறை, பெரியதொரு வட்டம் பாரு. அந்த வட்டை பாறை மேல் கரி என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை அமர்த்து, அது மேல யானையை நிறுத்தணும். ஆமா, அதன் மேல் ஒரு வாலிப புருஷன், நல்ல பெரிய வாலிபனா நிறுத்தணும். ஆமா, அவன் கையிலே கவுண்டை கொடுக்க வேண்டும். வெள்ளி கவுண்டை கொடுக்கணும். அந்த வெள்ளி கவுண்டை கொடுத்து அந்த மாணிக்க பதரை அதில் வைத்து அதுக்குள்ள மாணிக்க அவன் பலம் கொண்டு வீச வேண்டும் மேலே. அப்படி வீசுகின்ற நேரத்தில் அந்த மாணிக்க பதரானது மேலே சென்று கீழே விழுந்து எவ்வளவு எடுக்கிறதோ அவ்வளவு கொண்டான். காவா மாதிரி தொடங்குறேன். ஐயர் கேட்கிறாரு, உங்க பொருள் எவ்வளவு கேட்கிறாரு. ஏண்டா நம்ம கிட்ட பணமா இல்ல, 3 வித்த பணம் இருக்கு, தத்தி வித்த பணங்குது, தவுடு வித்த பணங்குது, முட்டை முட்டை பத்தியா, என்ன முட்டை, கோழி முட்டை, எருமுட்டை அதை வித்து பண்ணலாங்க பாரு. சரி 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 சரி. என்ன என்னால மாட்டுல மேய்க்க முடியும். என்ன ஆத்துல வந்து மோர் வாங்குவாள்ல, நல்ல ஜனங்களை நிறைய கொட்டு கொட்டு கொட்டுருல. சரி ஹரிச்சந்திரா, நீ கேட்கிற பணம் நான் கொடுத்துடுறேன். எவ்வளவு கிட்ட கொடுக்கணும்? இதோ வருகின்றார். வரா இங்க வாங்கணும். நமக்கு பொறுப்பு ஒப்படை
வச்சிருக்காருல்ல ஆமா. எப்படியாவது அரிச்சந்திரன்கிட்ட ஒரு பொய்யை வாங்கினே தேவசபையில் எடுத்த சபதம் அவர் வெற்றி பெற வேண்டும் நம்ம எவ்வளவு குடைச்சல் கொடுத்தேன் குடைச்சல் உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாலே ஆமா என்ன நீங்க குடைச்சல் கொடுத்தீங்களோ உடைச்சல் கொடுத்துட்டு தானே இருக்கேன் நானு. என்ன பொய் வாங்க முடியுதோ அப்ப கூட முடியலையே என்னால. இல்லைங்களா எங்கனோ பொறுப்பு நம்ம மேல ஒப்படைங்கோ நம்ம பொறுப்பு எப்படியாவது அவளை குடைச்சல உடுத்தி எவ்வளவு ஒரு பொய் வாங்கி விடணும். நான் யார் தெரியுமா? நான் தான் அக்னி பகவான். நான் யாரு? ஆ. சுக்கிர பகவான். நான் யார் தெரியுமா? காலகண்ட இறந்துருக்கேன். இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து யாரு விஸ்வாமித்திரர் தான். என்ன வரைக்கும் குடைச்சல கொடுத்தா போய் வாங்கிடுறான். நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றேன். அஜே பேச போச்சு. சந்திரா பணத்தை பணத்தை வாங்கிட்டாரு. நான் பெற்றுக்கொண்டேன். அப்படியா? சென்று ஆ, வா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஏங்க bro? ஆத்திர மாமி புர்காபி விஸ்வாமித்திரருக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுத்து விட்டேன். விஸ்வாமித்திரரை நான் கேட்டதாக சொல்லுங்கள். ஆகட்டும், ஆகட்டும். சொல்கிறேன். ஏங்கண்ணா மாமி நெய் தோசை சுட்டு வச்சிருப்பா. சுவாமி, என்னுடைய மனைவி உங்களுக்கு விலை கூறிவிட்டு இருந்தாலும் ஒரு சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு அனுப்புகிறேன். ஏண்டா இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும். ஆத்திர மாமி வேற நம்ம வைவால. சரி 2 வார்த்தை சொல்லிட்டு ஒரே சொல்லுங்க. ஏப்பா இப்போ ஆத்திர மாமியை எல்லாம் செய்ய சொல்லுவா. அதனால வாங்க 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 அவளை கூட்டி அனுப்பு. சுவாமி, நட்சத்திரா என்ன உரைக்கின்றேன்? என்ன உன் மகனை தானே சேர்த்து வாங்கினேன். என்னுடைய மனைவி மட்டும் தான் நான் உங்களுக்கு விலை கூறினேன். இது சரி என்னுடைய மகனை நான் கூறவில்லையே. ஏங்கணும் இது சரிபட்டு வராது. ஏண்டா ஒரு சந்தையில கண்ணும் பசுவும் கண்ணும் பக்கத்துல நிக்க வச்சிருக்கா. ஆமா. அவ கண்ணை ஒதுக்கிட்டா பசுவை வாங்குவா. அது எப்படி கண்ணோட தான் சேர்த்து வாங்குவோம். கண்ணு வாங்கினா பால் கறக்க முடியும். ஆமா. நீ கத்த முடியும். கை காக்க முடியும். தயிர் கிடைக்க ஏதோ முடியும். கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ கண்ணு நிக்கிட்டு பசுவை மட்டும் ஊட்டி அனுப்புறா. இது தேவையா? கூடாத கேட்க என் பணத்தை கொட்டும். ஈசா, ஆஹாஹா ஈசா, கைலைவாசா, ஈசையும் சோதனைதானா? சுவாமி, என்னுடைய மகனை உடன் அனுப்ப வேண்டும். அவ்வளவுதானே. அனுப்புகின்றேன். என்னுடைய மகனையும் உடன் அனுப்புகின்றேன். சொல்லியே. என் கணவரை விரிந்து போக நான் பிரிந்ததே கிடையாது. ஆகியா என் கணவரோடு 2 வார்த்தை பேசிவிட்டு வருகிறேன் சுவாமி. அப்படியே அப்படி பணம் 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 நாளைக்கு இல்ல பணத்தை சம்பாதிக்கிறதுல கஷ்டம் தெரியும். கரெக்டா 2 வார்த்தை பேசி உங்களுக்கு என்ன தெரியும்? 2 வார்த்தை பேசுவா. சரி 2 வார்த்தை பேசி அனுப்பி. சுவாமி சத்ரபதி, இன்னும் ஒரு தரம் மன்னவனவத்தை நாதனே
அந்த முனிவர் பட்ட கடனுக்காக என்னுடைய மனைவி மகனை விட்டு கொடுத்தேனே ஆண்டவா. 48 தினங்களாக காட்டிலும் மேட்லயும் கூட நடந்து வந்ததல்ல. ஆமா. அதனால தரகு கூலியாக ஒரு 16,000 வராகன் போட்டு கொடு. சுவாமி, சோதனை தானா? கல்லிலும் முள்ளிலும் நீங்கள் நடந்து வந்தீர்கள். ஆமா. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் ஏதாவது பொற்பொருள் சம்பாதித்திருப்பீர்கள். நீங்கள் வீட்டுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு 16,000 வராகன் பொன் தேவை. நானும் புள்ள பூச்சிக்கார. அதனால உங்கள் குழந்தைகளுக்கு நீ எடுத்து செல்ல வேண்டும் அந்த பொற்பொருள். அப்படியா? இறைவா, சற்று நடந்து வாருங்கள். என்னை விட்டாவது உங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை நான் தருகிறேன். ஹரிச்சந்திரா, வேந்தனை விலை கூறினேன் இதோ வேண்டுகோள். வேதனை வீணை கூறியே இன்னும் மதிப்பிக்க மரியாதைக்குரிய விஷார் கிராமத்தைச் சேர்ந்த திருவாரூர் மதிப்பிக்க மரியாதைக்குரிய வேணுகோபால் பிள்ளை அவர்கள் மகளாக விளங்கக்கூடியவர். திருவாரூர் மதிப்பிக்க மரியாதைக்குரிய பாரதி என்று அன்பு நெஞ்ச கொண்டவர். அவர் குடும்பத்தைச் சேர்ந்த தன்னுடைய மகன்கள் சுந்தர், கோகுல், கண்ணன் இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வேணுகோபால் பிள்ளையாய் அவர்கள் தமிழ் ஆசிரியர், தமிழ் புலவராக விளங்கக்கூடியவர். சாலோப சாமீப சாரூப சாகித்யம் என்ற 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று சுந்தர், கோகுல், கண்ணன் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் சீனிவாசா கலை கூணி பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு கலை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அதே போன்று இதே கிராமத்தைச் சேர்ந்த திருவாரூர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சித்திரவாடி கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூல பிள்ளை தனது தம்பியாக விளங்கக்கூடியவர் சொர்க்கப்பதவி அடைய வேண்டும் என்று அவர் குமாரராக விளங்கக்கூடிய ஏ ராமு, கிராம உதவியாளராக விளங்கக்கூடியவர் ஏ ராமன் ஐயா அவர்கள், எங்க ஆதிமூல பிள்ளை ஐயா அவர்கள் இவரை சேர்ந்து எங்க சீனிவாசா கலை குழு பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு சீனிவாசா கலை குழுமம் சார்பாக நன்றிகிறது வணக்கம். அதே போன்று கோதண்டம் என்ற அன்பு நெஞ்ச கொண்ட சித்திரவாடியை சேர்ந்தவரை நீங்கள் சந்திரமதியாக பாத்திரமேற்றி நடித்திருக்க தம்பி சிந்திலை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்குள்ளார்கள். வாரி வழங்குள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு கலை குழுமம் சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். யாரப்பா நீ? ஒரு நேரத்திலே அயோத்தி மாநகரை அரசூச்சம் செய்து வந்தார். முடியப்பட்ட கடனுக்காக என்னுடைய மனைவி மகளை விட்டு அந்த பொண்ணை கொடுத்தேன். அவருடன் வசூலிக்க வந்தாரே தரகர், அவருக்கு சேர வேண்டிய பொண்ணிற்காக என்னை விலை கூறி வருகின்றேன் ஐயா. யாருக்கு எவ்வளவு பொன் கொடுக்கணும் கூட அவரை கொடுக்கிறேன். சுவாமி, பொறுங்க, பொறுங்க. இதோ இருக்கின்றாரே இவர் உனக்கு சேர வேண்டிய பொண்ணை கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா? போய் வாங்கினியா? எங்க வாங்கின? என்னால முடியவே முடியல. என்கிட்ட சிக்க வாங்க தோணுதான், போய் வாங்க தோணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அதே தானே. அப்படி இருக்கும்போது என்னால போய் வாங்க முடியாது. வாங்க முடியாது. நீ வாங்கிருக்க மாட்டேன். ஆமா. நான் யார் தெரியுமா? யாரு? நான் வாங்கிடுவேன். யாரு? ஏம்மா? ஓ, நீதான் எம்ம தர்மராஜாவா? அதனால நான் குத்தம் சொல்றேன், நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போய். ஹரிச்சந்திரா, நான் 16,000 வராகன் பொண்ணு பெற்றுக்கொண்ட ஹரிச்சந்திரா. மிகவும் சந்தோஷம். சந்தோஷம். விஸ்வாமித்திரர் மிகவும் கேட்டதாக சொல்லுங்கள். ஆகட்டும் ஹரிச்சந்திரா, சென்று பாருங்கள். நான் புறப்படுகிறேன். இனி முதல் நீ எனக்கு அடிமை. அந்த திருது பத்தி அந்த காலனி, ஆமா. அந்த காலனியில செத்த மாட்டை அரைக்கணும். அரைத்த கறி கொண்டு போய் அந்தனர் காலையில வீடு வீடா கொடுக்கணும். அத்தோடு மட்டும் இல்லாமல் இடுகாடு என சுடுகாடு வரக்கூடிய பணம் எதுவா இருந்தாலும் சரி, கால் பணம், முனந்துண்டு, பாக்கி அரிசி இத வாங்கி கொடுத்தா எரிக்கத்தாந்தாலும் புதைக்கத்தாந்தாலும் செய்யணும். கால் பணம், முனந்துண்டு அடியே ஆண்ட எனக்கு சேர வேண்டியது. அந்த வாய்க்கு அரிசிக்குது பாரு, அத வாயில போட்டுக்கோ. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அதனால
அது திருத்தி மயானம், அந்த மயானத்தை சுத்தி விட்டு சீக்கிரமா நான் பொழுது சாஞ்ச உடனே கல்லு குடிப்பது வழக்கம். எனக்கு கல்லு கூட சுமந்து வந்து கொடுக்கணும். இந்த மயானத்தை காக்க வேண்டிய சுடுகோல் வந்து சீக்கிரமா வந்து எனக்கு கல்லு கூட சுமந்து கொண்டு ஒரு நேரத்திலே இந்த கரத்திலே செங்கோலை ஏந்தி ஆட்சி புரிந்தவன் தான். அப்படிப்பட்ட எனக்கு இப்பொழுது சுடுகோலை என்னுடைய கரத்தை கொடுத்து இந்த மயானத்தை காவல் இருக்க வேண்டும் என்று எனக்கு விதி எழுதப்பட்டது. எழுதிவிட்டாயா இறைவா? அரணே சத்திரவாதி சேர்ந்த ஆதிமூல பிள்ளை குமரனாக விளங்கக்கூடிய திருவாரூர் லட்சுமி கொண்டவர் இங்கே ஹரிச்சந்திரனாக பாத்திரமேற்ற கிருஷ்ணமூர்த்தி பாராட்டு ரூபாய் 50. அதே போன்று சந்திரமதியாக பாத்திரமேற்று நினைத்திருக்க தம்பி பாராட்டி ரூபாய் 50 ஆக 100 ரூபாய் வாரி வழங்குள்ளார்கள். லக்ஷ்மண ஐயா அவர்கள் இங்கே அம்மன் அருள் பெற்று மற்றும் இறைவன் அருள் பெற்று ஏழுமலையான அருள் பெற்று சகல நலங்களை வளங்களை பெற்று நல்லவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதே போன்று தன்னுடைய சித்தப்பார் அவர்கள் சொற்கப்பாதை அடைய வேண்டும். லக்ஷ்மண ஐயா அவர்கள் ரூபாய் 100 வாரி வழங்குள்ளார்கள். அன்னாருக்கு கலைக்குழு சார்பாக நன்றி கலந்து வணக்கம் வணக்கம். பாபு நாளைக்கோ திதி வருதுல்ல, காட்டுக்கு சென்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன். என் ஆத்துல இருந்து நான் வந்துட்டேன். ஆமா, மாமா ஆத்துல இருந்து யாரு வருது? தான் தெரியும். மாமா அசாட்டு பிள்ளைங்களா சொல்லு மாமு, ஆத்திரத்துக்கு வந்திருக்கேன். எல்லா சமாச்சாரம் மாமு நாளைக்கோ திதி வருதுல்ல. ஆமால்ல, அதனால காட்டுக்கு சென்று மா முஸ்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். நான் வந்துட்டேன். நீ வந்திருக்கா வந்திருக்கீங்க உங்க ஆத்துல. யாத்திரை யார் வருது? யார் வருது? ஏண்டா நடக்க முடியாது, மாமியால் நடக்க முடியாது. அதனால கிட்டாவர் எடுக்க அனுப்பிக்கிறேன். ஆகட்டும் மாமு, ஆகட்டும். எனக்கு சந்தேகம். என்ன மாமியா கொட்டி நீ ஒரு எங்க இருந்து வந்தா கிச்சா? எங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தா, ஆண்டவன் பொண்ணை கொடுத்தான், பொருள் கொடுத்தான், நல்லது கொடுத்தான், நீர் கொடுத்தான், ஆட்டை கொடுத்தான், மாட்டை கொடுத்தான், கோழி கொடுத்தான், குஞ்சு கொடுத்தான், கோழி குஞ்சு இப்படி எல்லாத்தையும் கொடுத்து, ஆனா ஒரு செல்வத்தை மறந்துட்டா. எனக்கு ஸ்மைல செல்வம் ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கலையே. இந்த கஷ்டம்னா இந்த போதிலும் கோபி ஏத்தறியா மனசு கொடுத்து வாங்கியிருக்கா. அப்படியா? மாமிக்கு தெரியுமா? மாமிக்கு தெரிஞ்ச வழிவர என்ன? மாமிக்கு தெரியாது. அப்ப நான் போய் சொல்லிட்டு வரேன். குட்டி அனுப்புறேன். நீ அப்படியே கொண்டு போய் ஆத்துக்கு கொண்டு வந்துருந்தா. அடியே சந்தி, அடியே சந்தி, பாடி ஆத்துல நாளை தினம் திதி வந்துடுறோம். அதனால காட்டுல இருக்கக்கூடிய தர்பா முஸ்தை மாயில கொத்த எல்லாம் கொண்டு வரணும். கோபு ஆத்துல கோபு வந்துட்டா, பாபு ஆத்துல பாபு வந்துட்டா. அதை பத்தியா சித்தர் ஆத்துல சித்தம் வந்துட்டு இருக்கான். ஆகல நம்ம ஆத்துல யாரு போவாங்க? நீ போயிட்டு ஆத்துல இருக்க வேலை எவா செய்வான்? நீ போக கூடாது. கிச்சனை குட்டி அனுப்பி போய்விட்டோம். ஐயா 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 என் குழந்தை அனுப்பவனுக்கு என் குழந்தை நடுங்குது ஐயா. இவையாவும் என்னை பண்போடு நடப்புவீரோ சுவாமி சுவாமி சுவாமி, என் மகனும் சின்ன சிறியவன் சுவாமி. பால் மனம் மாறாதவன். கார் என்றால்
ஆகையால் அவன் போக வேண்டாம் சுவாமி, நான் போய் வருகிறேன். என்ன காட்டுக்கு போனா செத்தா போயிடுவா, செத்தா போயிடுவா. தாய் தாயும் மகனும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறு வேறுதானே. பாடுபட்டா தானே சாப்பிட முடியும். மகனுக்காக வருதி வைத்தனால நாய்க்கு கீழ்த்தரம நடக்கிறார். என் நாயே, நாய்க்கு எனக்கு என் பணவளை நஷ்டமாச்சு, பணம் நஷ்டமாச்சு. கோடி பொன் கொட்டி வாங்கியிருக்கிறடி. பண்ணி வந்தேன். தாய்க்கும் பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லையாமி, நாய்க்கு கீழ்த்தரமாய் பொன்னஷ்டமாச்சு. ஏகும் ராமர் சொல்லை கேட்டு ஏங்கி வாடா என் கண்மணி. மகனேதாத்தா, நாளைய திதி வருகிறதா? நீ அசராதி பிள்ளைகளுக்கு கணக்கு சென்று தருப்பை முத்தை அனைத்து பொறுப்பு உனக்கு சேர்ந்தப்பா கொண்டு வர வேண்டும். அதுக்கு அம்மா சுவாமி, என்ன என் மகனை பிரித்து நான் ஒரு நிமிடம் கூட இருந்தது கிடையாது. தனிமையில் இருந்தது கிடையாது. என் மகனை சிறிது வழி கூட்டி அனுப்பிவிட்டு வருகிறேன். சரி சரி. ஏய் கெட்டா, இங்க வாடா. பாரு கோபு பாபு சித்தெல்லாம் வந்திருக்கான். அவன் காட்டுக்கு போயிட்டு வரா. அவளை கூட போயிட்டு நேரத்தோட ஆத்து வந்து சேரு. என்ன நான் நேரத்தோட வந்து சேரணும். உனக்கு எங்க மடைமையில வெடிவெடுத்து காத்திருக்கேடா கோபு. ஏய் பாபு, கிச்சனை கூட்டு போய் கூட்டி ஆத்து விடுறா. பெரியர் மனிதர்களே, இலகும் என் பாலகனா, வேதனைகள் என்னை வருமோ, வேண்டுதே எந்தன் உள்ளம். பாதகினான் கொடும் பாதகினான் என் பெற்ற வயிறோ பத்தி எறியுதடா. என் மகனும் சின்ன சிறியவன் கான் என்றால் எந்த சித்திருக்குதுன்னு தெரியாது. ஆகியால் என் மகனை பத்திரமாக அழைத்து பொறுப்பு உங்களை சேர்ந்ததப்பா. தாத்தா, நீதி நேரி உணர்ந்த தாத்தா, நெறியில் மாறோ சகுனம் அது யாருக்கு ஆகாத
இன்னும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திருவாரூர் மதிப்புக்க மரியாதைக்குரிய லட்சுமி ஐயா அவர்கள் தனது மச்சனாக விளையப்படி வேணுகோபால் ஐயா அவர்கள் சுற்றப்பதிவு அடைய வேண்டும் என்று என்ற 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று தன்னொரு மச்சனாக விளங்கக்கூடியவர் லட்சுமணாக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் எங்க சீனிவாசா கலைக்குமணி ரூபாய் 101 வாரி வழங்குள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு எங்க சீனிவாசா